பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஜெபங்களை கேட்கிறவர். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அது என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்தந்த காரியத்தில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறத நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. கர்த்தர் அவ்விதமாக நம்மை வழிநடத்துவாராக. இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். கர்த்தரை துதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நம்மை நீதியின் விருட்சங்களாக கர்த்தர் பார்க்கிறார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அவருக்காக வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஆனால் பக்தன் சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். எப்போதும் ஆண்டவரை துதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டபடியினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழியில் படிக்கிறோம், 14வது அதிகாரம் 23வது வசனத்தில், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உலகத்தில் நாம் பிரயாசப்படுவதற்கு எவ்வளோ வேலைகள் இருக்கிறது, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றினாலும் பிரயோஜனம் உண்டு. ஆனால் பாருங்க, உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். யோபின் புத்தகத்தில் கூட அதை நாம் படிக்கிறோம். வாய்ச்சாலகன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளை, வீணான பேச்சை பேசுவதை விட்டுவிட்டு நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்காக செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். தீர்க்கதரிசியாகிய ஓசியா சொல்லும்போது 14வது அதிகாரம் 2வது வசனத்தில், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் மன்னித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளை என்று சொல்லும்போது உதடுகளின் ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளைகளை, பழுதற்ற காளைகளை கர்த்தருக்கென்று பலியிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கிருபையின் காலத்தில் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிறதான தேவ சபையானது, தேவ பிள்ளைகள் தங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவரை துதிக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த காரியத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை முன்னறிந்து, ஆண்டவரே, எங்களுடைய நாவினாலே உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு காலங்கள் நிறைவேறின போது கிருபை செய்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் வீண் அலுவல்களை, வீணான பேச்சு பேசுவதை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரை துதிக்கிறதுல, ஸ்தோத்தரிக்கிறதுல நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.